காங்கேசன்துறை துறைமுகத்தை பார்வையிட்டு அமைச்சர் குழாம். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்துமாறு பொதுஜன பெரமுன கட்சி வலியுறுத்தல். நாமலின் பிரதானிய விஜயம் தமிழ் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்ட முக்கிய நிகழ்வு. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு விரைவில் சிக்கல், அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரின் தீர்ப்பை எழுதியது யார்? எழுந்துள்ள பலத்த சந்தேகம். கோட்டாபயவை கண்டு அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுகின்றார்கள், சபையில் நீதி அமைச்சரின் பதில். மாகாண சபை தேர்தல் முறை ஆய்வு குழு உறுப்பினர் நியமன தாமதம் குறித்து சாணக்கியன் சபையில் கேள்வி. வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு வலுக்கும் ஆதரவு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு எதிரானவர்கள் நாம் அல்ல, நல்லூர் பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கூட்டாக அறிக்கை. அர்ச்சுனாவுக்கு சிவப்பு அறிவித்தல், மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் அதிரடி முடிவு. 9 ஆண்டுகளை கடந்தும் தொடர்கின்றது போராட்டம். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக மற்றும் பிரதி அமைச்சர் யனித ருவான் கொடிதுவகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இன்றைய தினம் துறைமுகத்தை பார்வையிட்டனர். குறித்த குழாம் துறைமுகத்தை பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராய்ந்தனர். மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்தாது விரைவாக நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி இந்த சவாலை விடுத்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு மக்கள் மத்தியில் மீண்டும் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. மக்களின் உண்மையான நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு மாகாண சபை தேர்தலே தகுந்த களமாகும். எனவே இந்த தேர்தலை காலம் தாழ்த்தாது உடனடியாக நடாத்துமாறு அரசுக்கு நாம் சவால் விடுக்கின்றோம். தேர்தலை எதிர்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிச்சயம் பாரிய வெற்றியை பதிவு செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றார். அத்துடன் எல்லை நிர்ணய பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு தயங்குகின்றது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் சொசைட்டியில் நடந்த திட்டமிட்டிருந்த சொற்பொழிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சொற்பொழிவுக்கு பிரித்தானியாவில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் சிலரின் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்மாத இறுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொள்ளவுள்ள விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் சொசைட்டி மற்றும் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி இரண்டிலும் உரையாற்ற அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்திருந்தது. இருப்பினும் பிரித்தானியா முழுவதும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் குழுக்களும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களும் இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த கட்சி தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்ப்புகள் மற்றும் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி சொற்பொழிவை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரான கெஹல் பத்தர பத்மே உள்ளிட்ட பல பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு வைத்திருந்த அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகின்ற போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவிக்கையில், போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் பத்மே உட்பட பல நபர்களின் 30 தொலைபேசி அழைப்புகளில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த உண்மைகள் வெளிவந்ததாக அவர் கூறியுள்ளார். அதன்படி அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கெஹல் பத்தர பத்மே உட்பட பல பாதாள உலக நபர்களை போலீசார் கைது செய்த பின்னர் விசாரணைகள் தொடர்கின்றன. அவர்களிடம் இருந்த 30 தொலைபேசிகள் குறித்து தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன.
அந்த தொலைபேசிகள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் பற்றிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணைக்கு பிறகு இதுகுறித்து தெளிவான அறிக்கை வெளியிடப்படும். விசாரணைகள் தற்போது மிகவும் சிறப்பாக முன்னேறி வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல்ல கொல்லப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதனால் அதனை விசாரணை செய்யுமாறு பொதுமக்கள் அமைப்புகள் நீதிச்சோவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. அறக்கலைய போராட்டத்தின் போது அலரி மாளிகையில் நடைபெற்ற சட்டவிரோத கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பி சென்று கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல்ல கொல்லப்பட்டார். இந்த பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அது முழுமையாக எழுதி தீர்க்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த தீர்ப்பை உண்மையில் அந்த 2 நீதிபதிகளே எழுதினார்களா அல்லது வேறு யாரேனும் தரப்பினரால் எழுதப்பட்டதா என்பதையும் விசாரிக்க வேண்டும் என அந்த அமைப்புகளால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெரும்பான்மை தீர்ப்பின் சுமார் 80% பகுதி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் வழக்கை முன்னெடுத்த ஜனக பண்டார என்ற அதிகாரி எழுதி சமர்ப்பித்த வாதத்துடன் ஒத்ததாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த எழுத்து மூல வாதத்தில் உள்ள காற்புள்ளி முற்றுப்புள்ளி உள்ளிட்ட குறியீடுகளும் அப்படியே தீர்ப்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் எழுத்து மூலத்தில் உள்ள சில பக்கங்கள் அவ்வாறே தீர்ப்பில் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இது தீர்ப்பை வழங்கிய விதம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் எழுப்பப்பட்ட வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போது இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அஜித் பி பெரேரா அரசாங்கத்தை பணத்தை பயன்படுத்தி தனது பெற்றோருக்காக நினைவு தூவி அமைத்தமை தொடர்பாக கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறி வெளிநாடு சென்று பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியாகினார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியான மறுநாளே அவருக்கு இருந்த விலக்கீட்டுரிமை காரணமாக வழக்கு கைவிடப்பட்டது. இப்போது அவருக்கு அந்த உரிமை இல்லை. ஓராண்டு ஆகியும் இந்த வழக்கு ஏன் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை? இந்த நாட்டின் பொருளாதார அழிவுக்கு காரணமான ஒரு பாரதூரமான வழக்கு இது. சட்டமா அதிபருடன் இணைந்து இந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த போது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாகியுள்ளது என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக மிகவும் மோசமான பாதிப்பை விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள நிலையில் வாழ வழி இல்லாமல் மருந்து அருந்தி இறக்கும் தருவாயில் விவசாயிகள் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார். இன்று மழை காலம் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் மிகவும் பாரதூரமான ஒரு பொருளாதார சிக்கலை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் விளைந்த நெல்லை கூட அவர்கள் விற்பனை செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு 10,000 ரூபாய்க்கு 3 மூடை நெல்லை விற்பனை செய்கின்றார்கள். மிக நட்டத்திலே விற்பனை செய்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நெல் மழையிலே நனைந்து ஈரமாகி பயன்படுத்த முடியாத நிலையிலே காணப்படுவதனால் இந்த நாட்டின் முதுகெலும்பா இருக்கின்ற விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் என்றால் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு பேர்னரை, அதாவது நெல் உலர்த்துகின்ற மெஷினை நீங்கள் அந்தந்த பிரதேசங்களிலே போடுகின்ற பொழுது அவர்கள் அந்த நெல் ஈரமானாலும் அதனை உலர்த்தி அவர்கள் உரிய விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் இன்று அவர்கள் இந்த திக்வா புயல் ஏனைய விடயங்களினாலே பாதிக்கப்பட்டு நலிவிழந்து போயிருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது. இன்று இருக்கின்ற விவசாயிகள் தாங்கள் நஞ்சு அருந்தி இறக்கின்ற நிலையிலே அவர்கள் மிகவும் ஒரு பயங்கரமான அபாயகரமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் தங்களது முழு
சொத்துக்களையும் விற்றுத்தான் அந்த விவசாயத்தை செய்திருக்கின்றார்கள். ஆனால் பாதகமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசு அவர்களுக்கான அந்த நெல்லை உரிய விலையிலே எடுப்பதற்கான அந்த பேர்னர்களை அமைத்து அந்த உலர்த்துகின்ற மெஷினை ஒரு இனாமாக ஒரு மானியத்தின் அடிப்படையில் மின்சார சபை அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது தொடர்பில் ஆய்வு செய்து பரிந்துரைகள் முன்வைப்பதற்காக விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு இன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை அமைப்பதற்கான முதல் கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. எனினும் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பின்னரே குழு உறுப்பினர்களின் பெயர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. முதல் கூட்டம் நடைபெற்ற நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் உறுப்பினர் நியமனத்தில் ஏற்பட்ட தாமதம் கவலைக்குரியது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சில தினங்களுக்கு முன்பு மாகாண சபைகளுக்கான தேர்தல் முறைமையை ஆய்வு செய்ய மற்றும் ஒரு குழுவை நியமிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாங்கள் அதை முறியடித்ததன் பின்னரே இக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் கூறினார். காலம் தாழ்த்தியாவது குழு நியமிக்கப்பட்டுள்ளமையினை வரவேற்கின்றோம். ஜனவரி மாதத்திலேயே குழு முறைமையாக நியமிக்கப்பட்டிருந்தால் இதுவரை அறிக்கை பாராளுமன்றத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். இக்குழுவில் தனது பெயரும் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான இக்குழுவில் மொத்தம் 12 உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும். எனினும் தற்போது தலைவர் உட்பட 11 உறுப்பினர்களே நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த காலங்களில் மாகாண சபைகள் தொடர்பான அமைச்சராக பணியாற்றிய ஃபைசர் முஸ்தபாவை 12வது உறுப்பினராக நியமிக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தி மீது மிகுந்த பற்று காணப்படுவதுடன் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் உட்பட ஆளும் அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சபையில் தெரிவித்தார். எங்களது அமைச்சரவர்கள் இன்று வடமாகாணத்தில் அதிகளவான சூரிய மின்கலன் ஊடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். அதே நேரம் காற்றாலையினூடாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லாத வகையில் மின் உற்பத்திகளை எமது நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் மின்சார பாவனையானது எமது நாட்டில் அதிகரித்து கொண்டு போகிறது. ஏனென்றால் இன்று அதிகளவான வாகனங்கள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எமது நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாங்கள் நிலக்கரியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை விட புத்தாக்கல் சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் எமது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மக்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் இதற்கான கொள்முதலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது வளமையின்படி நடைபெறுகிறது ஒரு செயற்பாடுதான். முன்னைய காலத்தில் அமைச்சரவர்கள் கூறியிருந்தார், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இவ்வாறான டெண்டல்கள் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றன. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு தனிநபர்களுக்கு நிலக்கரி கொண்டு வருவதற்கான பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனூடாக மக்கள் இன்று அந்த சுமையை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்று எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஊழல் செய்துவிட்டோம் என்று. ஆனால் உலக தர நிர்ணயத்தில் எமது நாடு ஊழலற்ற நாடு இல்லை என்ற பட்டியலில் 14 இடத்தை முன்னோக்கி நகர்த்தி இருக்கின்றோம். அவ்வாறென்றால் இந்த உலக நிறுவனங்கள் கணிக்கின்ற கணிப்புகள் எல்லாம் பொய். எதிர்க்கட்சியினர் கூறுவதுதான் உண்மையோ என்று கூறுகிறது. அதற்கெதிராகவும் கூட பிரேரணியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் கூறவில்லை, உலக நாட்டில் இருக்கும் அனைத்து நிறுவனங்களும் கூறுகிறது எமது நாடு துரிதமாக மீண்டெழுந்து வருகின்றன. அந்த வரிசையில் இப்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதல் எமது நாடு 107வது இடத்தில் இருக்கின்றன ஊழல்கள் அற்ற நாடுகள். அதுவும் ஒரு வருடத்தில் 14 இடங்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்கின்றோம். அவ்வாறென்றால் இந்த முன்னோக்கி நகர்த்தல் என்பது படிப்படியாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டு செல்லுமே ஒழிய பின்னோக்கி நகராதென்று திடமாக நாங்கள் கூறுகின்றோம். மக்களும் நம்புகிறார்கள். அதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முன்னைய காலத்தில் இருந்த விட ஆதரவை விட இன்று மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகிறது. அதனால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டுகள் கடக்கும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்களுக்கு பூரணமான நம்பிக்கை வரும். இந்த எதிர்க்கட்சியினர்கள்
கொண்டு வந்த கூற்றுக்களை பார்க்கும்போது நாங்கள் ஆட்சி அமைத்த போது கூறினார்கள் 6 மாதத்தில் எமது ஆட்சி கவிழ்ந்துவிடும், 6 மாதத்தில் ஆட்சி இல்லாமல் போயிடும். பல பொய்களை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் செல்ல செல்ல அவர்களது வாய்களில் இருந்து வரும் பொய்களிலும் மக்கள் உணர்கிறார்கள். மக்கள் உணர்வதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். இன்று முந்தைய ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு வடமாகாணத்திலோ தமிழ் மக்கள் மத்தியிலோ முஸ்லிம் மக்கள் மத்தியிலோ எந்த ஆதரவும் இல்லை. ஆனால் இந்த முறை எமது ஆட்சி கைப்பற்றிய உடனேயே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான தேசிய மக்கள் சக்திக்கு வடமாகாணத்தில் இருந்து இன்று பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தில் இருந்து அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை மேலும் மேலும் பலத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்யும் போது, பிரதமர் அவர்கள் விஜயம் செய்யும் போது அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். ஏன் எவ்வாறு அந்த மன உள்ளங்களிலிருந்து ஆதரவு வருகின்றது என்றால் அவர்கள் எங்களது அரசாங்கத்தின் மீது செயற்பாடும் நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கொண்டு வரும் போது அவர்களது பொய்கள் மேலும் மேலும் இந்த நாட்டு மக்களுக்கு உணரக்கூடிய வகையிலான தகவல்களை கொண்டு வந்து தங்களது எதிர்க்கட்சியை அழித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள் நாங்கள் ஏதோ அமைச்சு பதவியை ஏற்றதாக. இவ்வாறான பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள். இன்று ஆளுநரை நியமித்தது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள். ஆளுநருக்கு பக்கபலமாக நாங்கள் எமது ஆதரவையும் வினைத்திறனாக இயங்குவதற்கு நாங்கள் ஆதரவை வழங்குவோம், அவர்களை சந்திப்போம். இவர்கள் கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் வாக்கை பெற்றுவிட்டு கொழும்பில் அதிசொகுசாக வீடுகளில் வாழ்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருவதில்லை. எங்கே கூட்டம் என்றால்தான் மட்டும் பெறுவார்கள். அவர்கள் இந்த உயரிய சபையில் வந்து பிழையான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். மக்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள், அவர்கள் கூறுவதை கூறட்டும். உங்களது கடமைகளை நேர்மையாக செய்யுங்கள், உங்களுக்கு ஆதரவு பலக்கும் என்று வடமாகாணத்தில் இருந்து கூட நேற்று கூட தொடர்பு கொண்டு தொலைபேசியினூடாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து கத்திவிட்டு செல்ல வேண்டியதுதான். ஏனென்றால் அவர்கள் கூறிய வசனங்களுக்கு கீழே கொமெண்டை போய் பார்த்தால் அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகரிக்கும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டு மக்களுக்கு எவருக்கும் துரோகம் செய்யாது. தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்று பார்க்காது. இந்த நாட்டு மக்கள் என்றுதான் இந்த அரசாங்கம் பார்க்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான தீர்க்கமான சந்திப்பு இன்று நண்பகல் நடைபெற்றது. புதுடெல்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த ஐக்கியத்துடன் வரவேற்றார். தனது அழைப்பை ஏற்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்றமைக்காக ஜனாதிபதிக்கு அனுரவுக்கு பிரதமர் மோடி இதன்பொழுது தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான சுமூகமான கலந்துரையாடலை தொடர்ந்து இரு நாட்டு தூதுக்குழுவினரும் பங்கேற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இதன்போது இலங்கை இந்தியா இடையேயான வரலாற்று ரீதியான உறவுகளை புதிய தளத்துக்கு இட்டு செல்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பின்வரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இணக்கம் காணப்பட்டது. முதல், பொருளாதார மேம்பாடு. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகளை நீக்கி முதலீடுகளை அதிகரித்தல். அடுத்து, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்ளுதல். 3, கலாச்சாரம். நீண்ட காலமாக தொடரும் இரு நாட்டு கலாச்சாரம் மற்றும் சமூக தொடர்புகளை மேலும் பலப்படுத்துதல். அடுத்து, டிட்வா சூறாவளி அனர்த்த உதவிக்கு நன்றி தெரிவிப்பு. இலங்கையை அண்மையை தாக்கிய டிட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா வழங்கிய அவசர மனிதாபிமான உதவிகள் மற்றும் விசேட ஒத்துழைப்புகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமருக்கு தனது விசேட நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்பொழுது உறுதியளித்தார்.
தேசிய மக்கள் சக்தியினர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என நல்லூர் பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நல்லூர் பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான சிவகுமார், ஆனந்தன் மற்றும் அனுஷா ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நல்லூர் பிரதேச சபையில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற மாதாந்த அமர்வின் போது முன்கூட்டியே உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் உள்ளிடக்கப்படாத விடயமான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற பிரேரணையை தவிசாளர் சபையில் திடீரென முன்வைத்தார். இது தொடர்பில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாத நிலையில் தவிசாளர் முன்கூட்டியே திட்டமிட்டு ஊடகவியலாளர் என்ற போர்வையில் தனது கட்சி உறுப்பினர் ஒருவரையும் சபைக்கு அழைத்து வந்திருந்தமையானது ஒரு மலிவான அரசியல் நாடகம் என்பதை வெளிப்படுத்தியது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தவிசாளர் சபையில் முன்வைத்த போது தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நமது கட்சியின் உண்மையான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு எழுந்தது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நமது நிலைப்பாடாக இந்த கொடிய சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜேவி அதாவது தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக கடுமையாக போராடி வந்துள்ளது. கடந்த 1979ஆம் ஆண்டு ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை அடக்குவதற்காக GL பீரிஸ் அவர்களின் ஆலோசனையுடன் உருவாக்கப்பட்டதே இந்த சட்டம். இன்று வரை பலராலும் நீடிக்கப்பட்டு வந்த இந்த சட்டத்தினால் எண்ணற்ற அப்பாவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இதனை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது எமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. அது நிச்சயம் இந்த அரசால் நீக்கப்படும். பழைய சட்டத்தை நீக்கும் அதேவேளை நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு உள்ளது. இதற்காக ஜெயவர்தனவை போல தன்னிச்சையான முடிவுகளை இந்த அரசு எடுக்கவில்லை. மாறாக துறைசார் வல்லுநர்கள் குழு ஒன்றால் தயாரிக்கப்பட்ட உத்தேச சட்ட வரைவு ஒன்றை மட்டுமே முன்மொழிவாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் தொடர்பில் குறைகளை கண்டறிவதற்கும் திருத்தங்களை முன்வைப்பதற்குமான போதிய கால அவகாசத்தை அரசு வழங்கி மக்களின் கருத்துக்களை கோரியிருந்தது. ஆனால் தவிசாளரோ அல்லது சபையின் ஏனைய உறுப்பினர்களோ வித ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் உரிய நேரத்தில் முன்வைக்கவில்லை. சபையில் வைத்து இந்த உத்தேச சட்ட வரைவை முழுமையாக வாசித்தீர்களா என தவிசாளரிடம் நான் எழுப்பிய கேள்விக்கு இல்லை என்று அவர் பதிலளித்தார். ஏனைய உறுப்பினர்களிடம் கேட்டபோதும் அவர்களும் வாசிக்கவில்லை என்றே கூறினார்கள். இதற்கு பதிலளிக்க முடியாத சபையில் இருந்து சட்டத்தரணியான உறுப்பினர் ஒருவர் அப்படி கேட்க முடியாது என தட்டி கழிக்கவே முற்பட்டார். புதிய சட்டம் மூலம் என்ன சொல்கிறது, அதில் உள்ள சரத்துகள் என்ன என்பதை பற்றி அவ்வித அடிப்படை அறிவும் வாசிப்பும் இன்றி வெறுமனே அரசியல் லாபத்துக்காக ஒரு பிரேரணியை நிறைவேற்றுவது முற்றிலும் தவறானது. இதனாலேயே குறித்த பிரேரணியை சபையில் கட்சி எதிர்த்தது. நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக எவ்வித வாசிப்புமின்றி பொறுப்பற்ற முறையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணியையே எதிர்த்தோம். ஆனால் சபையில் நாம் முன்வைத்த இந்த நியாயமான வாதங்களை முழுமையாக இருட்டடிப்பு செய்த சில ஊடகங்கள் தேசிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பு என தெரிவுபடுத்தி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டுள்ளமையை வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மை நிலையினை மக்கள் மன்றத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த ஊடக அறிக்கையை வெளியிடுகின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரிய விழான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியால் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெரிய விழான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசனி குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெரிய விளாண்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணியில் பச்சைகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்து பாம்புகள் வெளியே வந்து அருகில் இருக்கின்ற மக்களின் குடிமணிகளுக்குள் செல்கின்றது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமாராக 7 பாம்புகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெசிதன், பாதீனியம் உள்ள எத்தனை காணிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரரின் கழுத்தை நெரிப்பது போல் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். ஆனால் ஊருக்கடி உபதேசம் உனக்கில்லையடி கண்ணு என்பது போல செயல்படுகின்றார். உண்மையிலேயே இது முன்னுதாரணத்துக்கு பிழையான ஒரு விடயம். நாடாளுமன்றம் என்றால் இதுவரை என்ன என்று மக்களுக்கு தெரியாது என்றும் தான் அதனை வெளிப்படுத்தியவர் என்றும் அர்ஜுனா நினைக்கின்றார். இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப் போவதில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கான சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்த போகின்றோம் என்று தெரிவித்தார்.
கிளிநொச்சியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தமது உறவுகளை தேடி ஆரம்பித்த போராட்டம் இன்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 9 ஆண்டுகள் கடந்த நிலையில் நீதியை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 20/2/2026 சர்வதேச நீதிக்கான நீண்ட தூர பயணம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலே கந்தசாமி கோயில் முண்டலில் 20/2/2017 அன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் 3287 நாட்களை கடந்தும் எந்தவித பதிலும் நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. நாம் தள்ளாடும் முதிர்ந்த வயதிலும் நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம். பிள்ளைகளை தேடி அலையும் தாய்மார்களாகிய எங்களின் கண்ணீருக்கு என்ன பதில்? மீண்டும் சர்வதேச நாடுகளுக்கு நாம் வலியுறுத்துவது, யுத்தத்திற்கு முன்பும் பின்பும் எமது தமிழ் இனத்துக்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறையின் மிக உச்சபட்சமாக 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இன அழிப்பு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நாமும் மனக்கண் முன்னே பார்த்து சொல்லன்னா துயரத்தை அனுபவித்தோம். அது மட்டுமன்றி இன்றும் இன ஒடுக்குமுறைக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றம் காரணமாக டிட்வா புயலில் ஏற்பட்ட பேரழிவுக்கு சர்வதேச நாடுகள் காட்டிய அக்கறை போல ஏன் ஒரு நாட்டின் போரின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இளைஞர்கள், யுவதிகள், வயது முதிர்ந்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அமைதி காத்தார்கள்? அப்போது நடைபெற்றது மனித உரிமை மீறல் இல்லையா? உங்களின் மனித உரிமைகள் செயற்பாடுகள் அன்று ஏன் அமைதி காத்தது? யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு சரணடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறு குழந்தைகளுடன் குடும்பமாகவும் இராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கானோர் வடக்கு கிழக்கு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டார்கள். வெள்ளை வானில் கடத்தி செல்லப்பட்டார்கள். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது, அவர்களை என்ன செய்தார்கள் என்பதனை யுத்தம் முடிவடைந்த பின்பு ஆட்சிக்கு வந்த 5 அரசுகளிலும் எந்த அரசும் இதற்கான பொறுப்பு கூறவில்லை என்பதை நாம் திட்ட தெளிவாக கூற முடியும். ஏனென்றால் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமது இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். இரண்டும் நடைபெறாத இடத்தில் எப்படி பொறுப்பு கூறல் நடைபெறும்? சர்வதேச சமூகத்திடம் நான் கேட்டுக்கொள்வது, கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட மனித எச்ச எலும்புக்கூடுகளுக்கு முறையான சர்வதேச நிபுணத்துவர்களின் பங்களிப்புடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக புதைகுழிகள் பல மூடப்பட்டுள்ளன. தற்போது செம்மணி புதைகுழிக்கான அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே அதற்கான சர்வதேச தலையீடு அவசியம் என்பதனை வலியுறுத்தி நிற்கின்றோம். படுகொலையை செய்யும் இராணுவத்திற்கு பதவி உயர்வு வழங்கும் நாட்டில் எமக்கான நீதி வழங்கப்பட மாட்டாது. எனவேதான் நாம் சர்வதேச நீதி கேட்டு 3287 நாட்களை கடந்து போராடி வருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியமாக இருந்த 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்து நிற்கின்றோம். அவர்களின் பிள்ளையின் உண்மை நிலை அறியாமல் ஏக்கத்துடன் மரணித்து விட்டார்கள். மிகுதியாக எஞ்சிருக்கும் சாட்சியங்களாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என கண்டறியும் சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே பின்வரும் கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றோம். அதில் ஒன்று, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் அத்தோடு புதிதாக அமல்படுத்த இருக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டங்களும் 2 சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் மூடப்பட வேண்டும். வடகிழக்கில் மனித புதைகுழிகள் அகழ்வு பணியை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களின் தலையீடு வேண்டும். பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். எமது தாயகத்தில்
பல சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அனைத்து வகையான தாயகத்தின் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த அறிக்கையினை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி, வடக்கு கிழக்கு மாகாணத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினியும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வடக்கு கிழக்கு செயலாளர் சிவானந்தன் ஜெனிதாவும் செயலாளரும் இந்த அறிக்கையை கையொப்பமிட்டு இது ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.